யூ லவ் வெர்ஜின் டேக்ஸ் அப்படின்ற எக்ஸாக்ட் வார்த்தையை வந்து நீங்களும் சொல்லியிருக்கீங்க, உங்களோட சினிமாட்டோகிராஃபர்ஸும் சொல்லியிருக்காங்க. ஸோ மம்முட்டி சார் மாதிரியான ஒருத்தர் இருக்கும்போது அந்த இடத்துல நடந்த மேஜிக்லாம் என்ன? அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே சிங்கிள் டேக்ஸ் தான் மோஸ்ட்லி. ஒரு சின்ன டிஸ்கஷன் நடக்கும், இதுதான் மூடுன்னு சொல்லிவிடுவோம், டயலாக்ஸ் இதுதான் அப்படின்னு சொல்லுவோம். ஹீல் கிளியர்லி கிராஸ்ப் த மூட். நான் இது சொல்லியிருக்கேன் ரீசெண்டாக கூட, ப்ரீவியஸ் டே வந்து ரைட்டர் கேட்டார், சார் இது ஒரு ரீடிங் நடந்துச்சு, ஃபுல் ஸ்கிரிப்ட் ரீடிங் நடந்துச்சு, ஓகே ஷூட் போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, சார் நாளைக்கு நீங்கள் டாமினிக் உங்களுக்கு தெரியும், ஹவ் ஆர் யூ கோயிங் டு பிளே டாமினிக் அப்படின்னு கேட்டாங்க. அது தெரியாது அப்படின்ட்டு, ஜஸ்ட் நாளைக்கு போய் என்ன மூடு என்ன அவர் என்ன ஃபீல் கொடுத்துருக்காருன்னு நான் பார்ப்பேன், அதுலேருந்து என்ன வருதோ அதுலேருந்து எடுத்துகிட்டு ஒரு மீட்டர் பிடிச்சிட்டு நான் போயிடுவேன். திஸ் வாட் ஐ யூஸ்வலி டூ அப்படின்றது நான் ஆக்சுவலாக ரொம்ப ரசித்தேன். அது ஆக்சுவலாக அது எங்களுக்கு ரொம்ப ஒர்க் அவுட்டும் ஆச்சு. ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப பிளாங்காக தான் வந்தார், வந்துட்டு பார்த்துட்டு ஒரு ஃபஸ்ட் ஷாட், அந்த படத்தில் நம்ம பார்க்குற ஃபஸ்ட் ஷாட் தான் நாங்களும் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம். ஏன்னா சார் கூட தான் ஃபஸ்ட்டு ஷூட் பண்ணோம் அப்படின்னு நினச்சது. இந்த படத்துடைய ஃபஸ்ட் ஷாட் அவரு கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணி பண்ணோம். அந்த மூட் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் அவர் ஒரு ஆக்டர் அந்த டாமினிக்கை எப்படி ப்ளே பண்ணுவாருன்னு நான் பார்க்கணும், அந்த அந்த சீன்லேருந்து எப்படி எடுத்து போவாருன்னு பார்க்கணுன்னு சொல்லி அதை ஸ்லோவாக அப்படியே ஏற்றிட்டு வந்தார். அது எனக்கு ஒரு லேர்னிங்காக இருந்துச்சு ஆக்சுவலாக.